தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இன்றைய காலகட்டத்தில் நிறைய புது வீடுகள் வந்து நம்ம கட்டும்போது அதுக்கு இன்டீரியர் டிசைன் பண்ணுறதுக்காக நிறைய பர்சன்ஸ் வந்து நிறைய ஷாப்ஸ் வந்து இருக்குது. நம்ம வந்து அங்கே ஆர்டர் கொடுப்போம். அவங்க அதை மெஷர் பண்ணி நம்ம வீடுகளை ஒரு கொட்டேஷன் கொடுப்பாங்க. அதுக்கான பில்லை நம்ம பே பண்ணதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டோ இல்லை அந்த கம்ப்ளீஷனுக்காக ஏதோ சம் அமௌண்ட்டை பே பண்ணி அவங்கள அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணுறீங்க. பட் அந்த சர்வீஸை அவங்க செஞ்சு கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு செயலை செய்யும்போது அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து இழப்பீடு கேட்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கேட்கலாம். உதாரணத்துக்கு ஒரு வழக்கை சொல்கிறேன். அந்த வழக்கில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தில் அந்த பிட்டிஷனருக்கு பாதிப்பு ஏற்படுது அந்த இன்டீரியர் டிசைனிங் பர்சனால். அப்போ அவங்க வழக்கு தொடர்றாங்க. ஸோ இந்த அவங்களுடைய வழக்கு பிட்டிஷனில் என்ன கேஸை முன்வைக்கிறாங்க, அந்த டிசைனிங் டீமில் ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க, அண்ட் தென் ஜட்ஜியோட அப்சர்வேஷன் என்ன, இந்த வழக்குக்கு என்ன தீர்ப்பு கிடச்சிருக்குன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம். இந்த வழக்கோட கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் கம்ப்ளைண்டர், இந்த பர்டிகுலர் கேஸோட கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பிட்டிஷனர் ஒரு பர்டிகுலர் இன்டீரியர் ஆஃபீஸ் டெக்கரேஷன் கம்பெனிக்கு விசிட் பண்ணுறாரு. அவங்களுடைய ப்ரௌச்சர் சாம்பிளை பார்க்குறாரு. அப்போது ஒரு சீனியர் சேல்ஸ் மேனேஜர் அவங்களுக்கு அசைன் பண்ணப்படுறாங்க. அவங்கக்கிட்ட பேசுகிறாரு, நிறைய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்கனவே பண்ணியிருக்க ப்ரௌச்சர்ஸை காமிக்கிறாரு. அவங்க எப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ நிறைய விஷுவலைசேஷன் காமிக்கிறாரு. இதில் வந்து இந்த கம்ப்ளைண்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி அவங்களுடைய நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோமுக்கு இவங்க பண்ணி தரணும்னு சொல்லி கேட்குறாங்க. அவரும் வந்து ஓகே சொல்கிறாரு. சரி, என்னோடய புது வீட்டுக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ண வாங்க, வந்து நீங்கள் வந்து பார்த்து கொட்டேஷன் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. பட் இந்த பர்டிகுலர் சேல்ஸ் மேனேஜர் என்ன சொல்கிறாரு, எங்களுடைய ஆஃபீஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிரகாரம் 50,000 rupees அட்வான்ஸ் கொடுத்தா தான் நாங்கள் இந்த உங்கள் வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணி மற்ற ஒர்க் எல்லாமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க கேட்குறாங்க, நான் வந்து இப்போ 50,000 கொடுக்குறேன், நீங்கள் ஒருவேளை உங்கள் ப்ராஜெக்டோ உங்களுடைய பர்டிகுலர் டிசைனோ எனக்கு பிடிக்கலன்னா எப்படி ரீஃபண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எப்போ பிடிக்கலனாலும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம், நாங்கள் அந்த அமௌண்ட்டை அப்படியே ரீஃபண்ட் பண்ணுறோம். ஒருவேளை நீங்கள் எங்ககிட்ட புக்கிங் கொடுத்துட்டிங்கன்னா இந்த 50,000 நீங்கள் தரக்கூடிய அந்த ஒர்க் பேமெண்ட்டோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாரு. ஸோ இதை நம்பி அவங்களும் வந்து அந்த பர்டிகுலர் அமௌண்ட் 50,000 நெஃப்ட் பண்ணுறாங்க அந்த கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது இம்மீடியட்டாக அந்த சேம் டே அவங்க வந்து இன்வாய்ஸ் கேட்குறாங்க அந்த 50,000 rupeesக்கு. அந்த பர்டிகுலர் ஸ்டாஃப், அவங்களுடைய கம்பெனி ஸ்டாஃப், இந்த இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அண்ட் தென் வந்து இதோட சாஃப்ட் காப்பியை உங்கள் இமெயில் ஐடிக்கு கொடுக்குறேன். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் விசிட் பண்ணும்போது ஹார்ட் காப்பியை இன் பர்சனாக உங்கள் கையில் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு இமீடியட்டாக எங்களால் கொடுக்க முடியாது. ஸோ நாங்கள் வந்து ஒரு 2 நாள் டைமில் வந்து கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. பட் அந்த இன்வாய்ஸ் ரெசிப்ட் அவங்க இமெயில் ஐடிக்கு அந்த கம்பெனி மூலிமா கொடுக்கப்படலை. ஸோ மல்டிபிள் டைம் கால் பண்ணுறாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறாங்க அந்த கம்பெனி டீமோட. அப்போ அந்த கம்பெனி ரிப்பீட்டட் ரெக்வஸ்ட் அந்த குரூப் எதுக்குமே வந்து அவங்க ஃபாலோ அப் பண்ணவே இல்லை. ஸோ ஃபர்தராக ஒரு 2 நாள் கழித்து ஒரு பர்சன் கால் பண்ணுறாரு, அவங்க வீட்டுக்கு வந்து நாங்கள் மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோன்ட்டு. ஸோ இவங்களும் அலோவ் பண்ணுறாங்க. அந்த டிசைனிங் டீம் வந்து அவங்க வீட்டில் இருக்க அந்த புது வீட்டுக்கான இன்டீரியர் ஒர்க் பண்ணுறதுக்கான எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ரிப்பீட்டடாக மறுபடியும் இவங்க கால் பண்ணுறாங்க அவங்க சேல்ஸ் மேனேஜருக்கு. இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் வந்து போயிட்டுருக்கு. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் அவங்க ரிப்ளை பண்ணல, ஃபோன் கால்ஸுக்கும் அட்டன் பண்ணல. இது ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஒரு நாள் நேரில் போய் அவங்க ஆஃபீஸில் சத்தம் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் மல்டிபிள் டைம் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல, என்னோடய அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது ஒரு பர்சனை வந்து அசைன் பண்ணுறாங்க. அப்போது அந்த பர்டிகுலர் ஸ்டாஃப், நான் வந்து டிசைனை வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன், நீங்கள் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ டிசைனை வாட்ஸ்அப் பண்ணுறாங்க. அந்த பர்டிகுலர் டிசைன் எதுவுமே இவங்களுக்கு பிடிக்கல. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாததுனால திரும்பவும் வேறு சில ப்ராஜெக்ட் கேட்குறாங்க. அவங்க நிறைய ப்ராஜெக்டை காமிக்கிறாங்க. ஸோ எதுக்குமே அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இல்லை.
ஸோ டோட்டலாக அவங்க ஒர்க் அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுனால இமீடியட்டாக இந்த ப்ராஜெக்ட் எனக்கு தேவையில்லை, கேன்சல் பண்ணிவிட்டு என்னோடய அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஸோ அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஆல்ரெடி அவங்களுக்கு பிடிக்கலனா எப்போ வேணால் கேன்சல் பண்ணி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரீஃபண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் மிஸ்லீடிங் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு இன்ஃபர்மேஷனை பிட்டிஷனில் குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி மல்டிபிள் ரெக்வஸ்ட் அவங்க கிட்ட அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணி கேட்கும்போது ஃபைனலாக 10,000 rupees மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ பேலன்ஸ் 40,000 வந்து அவங்க வந்து இந்த மெஷர்மெண்ட், அவங்க வீட்டுக்கு வந்து எடுத்த மெஷர்மெண்ட், அவங்க விசிட் பண்ண சார்ஜஸ் கிட்டத்தட்ட 40,000 rupees செலவாயிடுச்சு. ஸோ ஆனால் 10,000 தான் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இது டோட்டலி இல்லீகல் சொல்லி வாதாடுறாங்க. பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ ஃபைனலாக லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அவங்க அமௌண்ட்டை திருப்பி தர சொல்லி. அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ இதில் மன உளைச்சலான அந்த கம்ப்ளைண்டர் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க. ஸோ சென்னை நார்த் விங்கில் இந்த வழக்கு ரைஸ் பண்ணப்படுது. ஸோ ஜட்ஜ் முன்னாடி அப்சர்வேஷனுக்கு வரும்போது 2 தரப்பினரும் அந்த பிட்டிஷனை கொண்டு வராங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மேட்டர்ஸ் எல்லாமே கம்ப்ளைண்ட் சைடில் இருக்குது. ஆப்போசிட் பார்ட்டி அவங்க டிஃபிஷியன்சி சர்வீஸ் அண்ட் அன்ட்ரேட் ட்ரேட் ப்ராக்டிஸ் மூலியமாக வழக்கு தொடர்ந்துருக்காங்க இந்த பர்டிகுலர் கம்ப்ளைண்ட். இது எல்லாமே அவங்க டினை பண்ணுறாங்க. அகெயின் இந்த பர்டிகுலர் அமௌண்ட் அவங்க மெஷர்மெண்ட் அண்ட் தென் இல்லீகல் அமௌண்ட்டாக கருதப்படுது. ஸோ ஜட்ஜு ஃபைனலாக என்ன சொல்கிறாரு, ஆப்போசிட் பார்ட்டி பண்ணது கண்டிப்பாக டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ். இந்த விஷயங்கள் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்டுக்கான சார்ஜஸ் இந்த மாதிரி கொடுக்க முடியாதுன்றது முன்கூட்டியே அவங்க எந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுக்காததுனால ஸோ அவங்க பேலன்ஸ் கொடுக்க வேண்டிய அந்த 40,000 rupees வித் 6% காஸ்ட்டோட இந்த கம்ப்ளைண்ட்டருக்கு பே பண்ணோம். மேலும் அவங்க மன உளைச்சலுக்கு காரணமாக 25,000 ரூபாய் பே பண்ணோம். அண்ட் தென் வந்து வழக்கு செலவுக்கு 5,000 rupees பே பண்ணணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் சமீப காலங்களில் நிறைய இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும்போது ஒரு டிசைனிங் டீம் நீங்கள் ஒரு அட்வான்ஸ் பே பண்ணாலும் இல்லை ஃபுல் அமௌண்ட் பே பண்ணியிருந்தாலும் அதற்கான ரெசிப்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் நீங்கள் வந்து முக்கியமாக வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நீங்கள் நெஃப்ட் பண்ணாலும் சரி, இல்லை செக் கொடுத்தாலும் சரி, இல்லை கேஷ் கொடுத்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து பில் வாங்கணும். ஸோ நீங்கள் பே பண்ணதுக்கான ரெசிப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை அவங்க உங்களுக்கு குறிப்பிட்ட டைமில் சர்வீஸ் கொடுக்கலன்னு சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு வாட்ஸ்அப் இல்லை மெசேஜ் இல்லை லெட்டர் மூலியமாக இன்டிமேட் பண்ணணும். ஸோ அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல நிச்சயமாக வந்து நீங்கள் லீகல் நோட்டீஸ் கொடுக்கணும். ஒரு வழக்கை தொடர்றதுக்கு முன்னாடி லீகல் நோட்டீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லீகல் நோட்டீஸை கொடுத்து 15 days நீங்கள் டைம் கொடுத்து அமிக்கபிள் செட்டில்மெண்ட் நடக்கலை, ஸோ ஃபர்தராக உங்களுக்கு அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸும் இல்லை, அந்த ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, அவங்க உங்களே இல்லீகல் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை அவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்றது தெரிய வரும்போது பேஸ்ட் ஆன் தட் உங்கள்கிட்ட இருக்க எவிடன்ஸை நீங்கள் தாராளமாக நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். இந்த வழக்கு மாதிரி உங்களுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்கள் சைடு ப்ராப்பரான எவிடன்ஸ் இருந்தால். சரி, நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம். அடுத்த வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.